கறி நல்லா ஒரு அரை வேக்காடு வந்துருச்சா? சரி சார். முழு வேக்காடா? ஆமாம், முழு வேக்காடு ஆயிடுச்சா? கறி வேக வேக வாசனையும் வித்தியாசம் இருக்கு. பாக்கு சுண்ணாம்பு மூணு கலரு. ஆனால் மூணையும் சேர்த்தா சிகப்பு கலர் தான் வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி காமெடி பண்ணி நாளை பின்ன அழிவாங்க. 3 சேர்ந்து புது விதமான வண்ணம் கிடைச்சிருக்குண்ணா. அப்ப சிவப்பு கலர் வரணும்ல. என்ன மசாலா சேர்த்துருக்கோம்ல, மண்ணில மசாலா இருக்கு உங்களுக்கு. மசாலா தான் இருக்குண்ணா. தண்ணி பயில தர்பூசணி சாரை விட்டுருக்கா. உங்க கண்ணு மணி தான் செவ்வா ஊற்றணும். செவ்வாய் விட்டுருக்கா. என்ன கலந்து மசாலா கலவை தூள் வைக்கணும். கறியில் இந்த மசாலாலாம் நல்லா ஏறிச்சுண்ணா. இப்போ 2 கால் ஸ்பெஷல் மசாலா சேர்த்து வாசனை கடப்பா கட்டி பிரியாணிக்கு வாசனை கொடுத்து தண்ணி சேர்த்துக்கிறேன்னு. தர்பூசணி தண்ணி. தர்பூசணி சாறு ஊற்ற போகிறோம். கலர் சிவப்பு கலரில் வருமா, தித்திக்குமான்னு கேட்டீங்க. கலர் வராது. அதே மாதிரி தித்திக்கும் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தித்திக்கும். எப்படி ஆரஞ்சு பச்சை தண்ணி ஊற்றும் போது கலர் வைக்க. இந்த எல்லா மசாலாவும் இந்த நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்து அந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் அந்த சிக்கன் அந்த மசாலா ஃபுல்லாக ஏறும். அதுக்கு இந்த தயிர் எழுந்து சரி. ஒரு கப்பு தயிர் 2 எலும்பு சம்பளம் சாப்பிட்டு. மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. வந்து சிக்கனை வைக்கணும். நான் கறி போட்டுக்கிறேன்.